விஜய் பக்கத்துல விஜய் பேச்சு நிப்பாட்டிட்டாரு, அது உடஞ்சிருச்சு, சரிஞ்சிருச்சு, அவங்க எல்லாம் கீழே இறங்க சொல்லுங்க அப்படின்னு விஜய் கூட இருக்கிற மேல இருக்கிறவங்க சொல்றாங்க. நமக்கு அந்த ஆடியோ கேக்குது. சார் இறங்குங்க சார் அப்படின்னு விஜய் சொல்றாரு. முதல் முறையா கீழே இறங்குங்கன்னு விஜய் வாயிலிருந்து கேட்க முடிஞ்சது. என்னன்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு அந்த படத்துக்கு வந்து நான் வந்து மாலை போடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப உயரமா இருக்கக்கூடிய கட் அவுட்ல ஏறி மாலை போடுறது. சினிமான்னு பாத்துட்டு அது காலங்காலமா வேற. ஆனா அரசியல் இப்ப நீங்க அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினியே நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. ரஜினி அரசியலுக்கு வர போறான்னு தெரிஞ்ச உடனே ரஜினி ரசிகர்கள் தான் இந்த அரசியல் விஷயங்களை முன்னெடுத்தாங்க. ரொம்ப அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்கள் மாதிரி தானே இருந்தாங்க. நல்ல வேலை விஜய் வந்தாருன்னு சந்தோஷப்படுங்க. ரஜினி ரசிகர்கள் வந்தா இன்னும் மோசமா இருந்திருக்கும். இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படின்னு ஓட்டா மாறும். கண்டிப்பா ஓட்டா மாறும். ஜெயிப்பதற்கான சாத்தியத்தை இல்ல கிடையாது. இந்த சதவீதம் ஓட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல என்னுடைய கணிப்பு நான் எப்பொழுதுமே சொல்றது வந்துட்டு விஜயகாந்த் விஜய் அவர்கள் தாண்டிடுவார் நிச்சயமா. விஜயகாந்த் வந்து தன்னுடைய முதல் தேர்தலில் 8% வாக்குகளை பெற்றார். எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்துட்டு அதை விட பெரிய ஒரு ஆக்டர், பெரிய ஒரு கரிஷ்மா உள்ள ஒரு நடிகர் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. விஜயகாந்த் பிசிசி அதாவது பிஎன்சி சென்டர்ல தெரியும்னாக்கா விஜய வந்துட்டு தமிழ்நாட்டுடைய மூளை முடுக்கெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுல விஜய தெரியாத ஆட்களே கிடையாது. விஜயகாந்த் அப்படிப்பட்ட நபர் தான். ஆனா இன்னைக்கு விஜய் இருக்கக்கூடிய இடம்ங்கிறது ரொம்ப பெரிய உச்சம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட நடிகர் வந்துட்டு அரசியலுக்கு வராருனாக்கா அவருடைய ரசிகர்கள் வந்து நிச்சயமா ஓட்டை கன்வெர்ட் பண்ணுவாங்க.